கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக புதிய வருஷத்தை ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அந்த சந்தோஷம் நிலைக்கும்படி குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, ஒருவருக்கொருவர் எல்லா காரியத்திலும் சகிப்புத்தன்மையை காத்து கொள்ளுங்க, ஒருவருக்கொருவர் தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை தொடர்ந்து கொண்டு போக உதவியாக இருக்கும். சரியா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் நிறைய யுத்தம் பண்ணி பார்த்துட்டீங்க. எப்படியாவது இதை சண்டை போட்டாவது இதை மீட்டுக்கணும், அழுதாவது இதை மீட்டுக்கணும், எப்படியாவது இதை தந்திரமாட்டாவது மீட்டு கொள்ளணும், எப்படியாவது இந்த விஷயத்தில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு உலக பிரகாரமாக சில முயற்சிகளை நீங்கள் எடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒன்றும் பலன் தரலை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு நீ யுத்தம் பண்ணுற? நீ ஏன் போய் சண்டை போட்டுட்ருக்கிற? ஏன் அந்த சொத்துக்காக சண்டை போடுற? ஏன் இந்த வேலைக்காக சண்டை போட்டுட்ருக்கிற? ஏன் இந்த ப்ரொமோஷனுக்காக சண்டை போட்டுட்ருக்கிற? என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ யுத்தம் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். எந்த வழக்காக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது வேலை ஸ்தலத்திலோ ஊழிய ஸ்தலத்திலோ இல்லைன்னா சின்ன குடும்பத்திலேயோ என்ன காரியமாக இருந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சிரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழக்குகளை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறான். இன்றைக்கி உன் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்துரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜெகோவா நிஸ்ஸி, வெற்றி கொடுக்கிற தெய்வம், வெற்றி எடுக்கிற தெய்வம். இன்னைக்கு உனக்கு ஒரு தெய்வீக வெற்றி ஆண்டவர் வாங்கி தரும்படிக்கு கர்த்தருடைய நேரடி பார்வை இன்றைக்கு உண்மையில் விழுகிறது. ஸோ இன்னைக்கு பிறகு யார்கிட்டையும் யுத்தம் பண்ணாதீங்க. நிறைய பேர் புருஷன் கூட யுத்தம் பண்ணி ஓஞ்சி போயிட்டீங்க. இதுக்கு மேலே இந்த மனுஷன்ட்ட என்ன சண்டை போட்டும் பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க. அவர் திருந்த போகிறதில்லைன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. பிள்ளைகிட்ட யுத்தம் பண்ணி பார்த்தீங்க, சண்டை போட்டாவது அவனை வழிக்கு கொண்டு வந்துடலாம், கெஞ்சியாவது கொண்டு வந்துடலாம், எவ்வளோ பிளான் பண்ணினீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி அந்த பிள்ளையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அந்த பிரச்சனையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அந்த ஹஸ்பண்டை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, உங்கள்கிட்ட வழக்காட வந்தவனை ஆண்டவருடைய கையில் ஒப்புக்கொடு. அவர் யுத்தம் பண்ணுவார், நீ ஜெயம் எடுப்பாய். இதுதான் இந்த வசனம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணால் நீ சும்மா இரு. நீ சும்மா இருன்னா சும்மா இருக்க சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் பண்ணாமல் இரு, ஆனால் யுத்தத்தில் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தரும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. அந்த பிரச்சனையை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுகிறவரும் கைகூடி வர பண்ணுகிறவருமா இருக்கிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஏ. இசபெல் ராணி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய பேரன் பெயர் சஞ்சய். அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். எப்பொழுதும் எல்லா விஷயங்களுக்கும் கோபப்படுவான். யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான், யாருடனும் பேச மாட்டான். நன்றாக படித்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று இப்படி ஆகிவிட்டதால் குடும்பத்தினர் அனைவரும் அவனை பார்த்து மிகவும் மனவேதனைப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் வழியாக என்னுடைய நிலைமையை நான் எழுதியிருந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்கிற மங்கள வார்த்தையை எனக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த வசனத்தின்படி உங்களுடைய பேரனை மீட்டு நித்திய மகிழ்ச்சியை அவனுடைய சிரசின் மீது வைப்பார் என்று பதில் அனுப்பியிருந்தார். கடிதம் கிடைத்த 10 நாட்களில் கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய பேரன் பரிபூர்ண சுகமடைந்தான். இப்பொழுது நன்றாக படிக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இசபெல் ராணியுடைய பேரன் சஞ்சய்க்கு புது வாழ்வு கொடுத்து, மறுவாழ்வு கொடுத்து, அவனை புது சிருஷ்டியாய் மாற்றி நல்ல படிக்க ஆளாக்க கர்த்தர் உதவி செய்தவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வீராக. இவர்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அவர்களுக்கு இது ஒரு விமோச்சனத்தின் நாளாக இருக்கட்டும். பாரபட்சம் இல்லாத தேவனே, இவர்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து
அவர்களை சாந்த குணமுள்ளவர்களாய் மாற்றி நல்ல உம்மிடத்தில் காணப்பட்ட மிகுந்த கிருபை, உம்மிடத்தில் காணப்பட்ட மிகுந்த சாந்தம் என்கிற குணாதிசயத்தை அவர்களுக்கு கொடுத்து அவளை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. என்னென்ன காரியங்களில் யுத்தம் பண்ணி என்னால் முடியலைன்னு ஓஞ்சி போயிட்டாங்களோ அந்த யுத்தங்களையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஜெயம் கொடுக்கிற தேவன் என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி அதில் ஜெயத்தை தாரும், அந்த செல்வத்தை மீட்டு தாரும். அந்த வழக்கில் என் பிள்ளைகளுக்கு வெற்றிகரமான தீர்ப்பு, சாதகமான தீர்ப்பு வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.